ஹே ஆல், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பார்த்தீங்கன்னா லாங் வீடியோவில் மார்கழி 2ஆம் நாள் பூஜை நம்ம பார்க்க போகிறோம். சேம் நேற்று இருந்த அதே திருக்கோலம் தான், பூவுமே அதே மாதிரி தான் கதம்பம் வாங்கி எல்லாருக்குமே சாத்தியிருக்கேன். இன்றைக்கி திருப்பாவை 2வது திருப்பாவை நீங்கள் இந்த வீடியோ முடிஞ்சோடனே பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி மாதுளம்பழ நைவேத்தியம் வச்சு இன்றைக்கி காலையிலே டெய்லி ரொம்ப சிம்பிளாக 2 குத்து விளக்கு ஏற்றி பாசுரம் படித்து இந்த இருக்குது பார்த்திங்களா, இந்த தூபம் காட்டுறது, இதில் தான் விளக்கு மாதிரி ஏற்றி நான் தூபம் காட்டுறது இப்போ வழக்கமாக வச்சுருக்கேன். ஓகே, இன்றைக்கி பாசுரத்தை நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க. இது யாரோட அந்த பாசுரம்னா நந்தினி அத்தையோட பாசுரம் தான். இந்த 30 நாளுமே நமக்கு வரப்போகுது. ஸோ நீங்கள் அதையும் போய் பாருங்கள். விளக்கத்தையும் இந்த வீடியோவில் நம்ம நீண்டதாக கொடுக்கலாம். ஓகே, நீங்கள் அதை போய் பாருங்கள். அருளிய திருப்பாவை பாசுரம் 2. வையத்து வாழ்வீர்கள், நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ. பார்க்கடலுள் பையத்துயின்ற பரமனடி பாடி, நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி, மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாம் முடியோம், செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்றோதோம், ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி, உய்யுமார் எண்ணி உகந்தேலோர் எம்பாவாய். பொருள்: திருமால் கண்ணனாக அவதரித்த ஆயர்பாடியில் வாழும் சிறுமிகளே, நாம் இவ்வுலகில் இருந்து விடுபட்டு அந்த பரந்தாமனின் திருவடிகளை அடைவதற்காக நாம் செய்த பாவையை வணங்கி விரதம் இருக்கும் வழிமுறைகளை கேளுங்கள். நெய் உண்ணக்கூடாது, பால் குடிக்கக்கூடாது, அதிகாலையே நீராடி விட வேண்டும், கண்ணில் மை தீட்டக்கூடாது, கூந்தலில் மலர் சூடக்கூடாது, மார்கழியில் பூக்கும் மலர்கள் அனைத்தும் மாலவனுக்கே சொந்தம், தீய செயல்களை மனதாலும் நினைக்கக்கூடாது, தீய சொற்களை சொல்வது கூட பாவம் என்பதால் பிறரை பற்றி கோள் சொல்லக்கூடாது, இல்லாதவர்களுக்கும் துறவிகளுக்கும் ஞானிகளுக்கும் அவர்கள் போதும் என்று சொல்லும் அளவுக்கு தர்மம் செய்ய வேண்டும். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா இன்னைக்கு மார்கழி டே 3. இன்னைக்கு டே 3க்கு ஆண்டாள் ரங்கம்மன்னாருக்கு முல்லைப்பூ சரமும் நம்ம ஆண்டாளுக்கு முல்லைப்பூவும் போட்டிருக்கேன். என்னால் எவ்வளோ கட்ட முடிச்சோ அவ்வளோ கட்டி போட்டிருக்கேன். அப்புறம் டெய்லி நைவேத்தியம் மாதிரி நித்திய நைவேத்தியம் மாதுளம்பழமே அம்பாளுக்கு வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு நீங்கள் திருப்பாவை பார்க்க போகிறீங்க. இது யார் படிக்கிற திருப்பாவைனா நந்தினி ஸ்வைப்ஸ் நந்தினியத்தை அவங்க சேனலுக்காக பண்ண திருப்பாவை தான். நான் அதை கேட்டு வாங்கி நம்ம சேனலுக்கு நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இன்னையோட திருப்பாவை முதல் லைன் ஊங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி, அதுதான் ஃபஸ்ட் லைனு. தொடர்ந்தாப்புல நீங்கள் இந்த பாசுரத்தை புரியும், அதோட விளக்கத்தை நீங்கள் பாருங்க. அருளிய திருப்பாவை பாசுரம் 3. ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி, நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால், தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து, ஓங்கு பெருஞ்சென்னல் ஊடு கயலுகல, பூங்குவலை போதில் பொறிவண்டு கண்டுப்ப, தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளை பற்றி, வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள், நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய். பொருள்: சிறுமியரே, நம் பரந்தாமன் வாமன அவதாரத்தில் 3 அடிகளால் விண்ணையும் மண்ணையும் அளந்து தன்னுடையதாக்கி கொண்ட உத்தமன். அவனது சிறப்பை குறித்து பாடி நம் பாவைக்கு மலர்கள் சாத்தி வழிபடுவதற்கு முன் நீராடச் செல்வோம். இந்த விரதம் இருப்பதால் உலகம் முழுவதும் மாதம் 3 முறை மழை பெய்து தண்ணீர் இல்லாத குறையை போக்கும். மழை காரணமாக வயல்களில் செந்நெல் செழித்து வளரும், மீன்கள் வயலுக்குள் பாய்ந்தோடி மகிழும், குவளை மலர்களில் புள்ளிகளையுடைய வண்டுகள் தேன் குடிக்க கிறங்கி கிடக்கும், வள்ளல் போன்ற பசுக்கள் பாலை நிரம்ப தரும், என்றும் வற்றாத செல்வத்தை இந்த விரதம் தரும். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பார்த்தீங்கன்னா மார்கழியோட டே 4ஓட பூஜை. இன்றைக்கி பூஜையில் பார்த்தீங்கன்னா வழக்கம் போல வைக்கிற எல்லாரையும் வச்சு சேம் நேத்தி சாத்தின மாதிரி அதே முல்லைப்பூ மாதிரி தான் அதே இது சாத்தி எல்லாமே அப்படியே தான் இருக்குது. ஆனால் நேத்தி பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் பவளமல்லி சாத்தினேன், அது இருக்குது. அது டெய்லியும் இங்கே கீழே பூக்குது, அதை பறிச்சுட்டு சாத்தணும். அது வாடி போயிடுது. அது அடுத்த நாளுக்குள்ளே ஃப்ரிட்ஜில் வச்சால் தாங்கணுன்றனால உங்களுக்கு வாடின மாதிரி காட்டுறேன். இன்றைக்கி பாசுரம்
ஆழிமலை கண்ணான்னு ஆரம்பிக்குது. அந்த தொடர்ந்து அந்த பாசுரத்தை போய் நீங்கள் போய் அருளிய திருப்பாவை பாசுரம் 4. ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கைக்கரவேல் ஆழியுள் புக்கு முகந்து கொடு ஆர்த்தேரி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து பாழியன் தோளுடைய பற்பநாபன் கையில் ஆழிபோல் மின்னி வலம்புரி போல் நின்றதிர்ந்து தாழாதே சார்ங்கம் உதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். பொருள்: மேகத்திற்கு அதிபதியான பர்ஜன்யனே, நாங்கள் சொல்வதை கேள். உன்னிடம் ஒரு சொட்டு தண்ணீரை கூட வைத்துக் கொள்ளாதே. கடல் நீர் முழுவதையும் முகர்ந்து கொண்டு மேலே சென்று உலகாளும் முதல்வனாகிய கண்ணனின் நிறம்போல் கருத்து வலிமையான தோள்களையுடைய பத்மநாபனின் கையில் உள்ள பிரகாசமான சக்கரத்தை போல மின்னலை வீசி வலம்புரி சங்கு ஒலிப்பது போல இடி ஒளி எழுப்பி வெற்றியை மட்டுமே ஈட்டும் அவனது சார்ங்கம் என்னும் வில்லில் இருந்து புறப்படும் அம்புகளைப் போல் மழை பொழிவாயாக. அம்மழையால் நாங்கள் இவ்வுலகில் மகிழ்வுடன் வாழ்வோம். மார்கழி நீராடலுக்காக எல்லா நீர்நிலைகளையும் நிரப்பி எங்களை மகிழ்ச்சியடைய செய்வாயாக. ஹே ஆல், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பார்த்திங்கன்னா மார்கழியோட டே 5 பூஜை. இன்றைக்கி பூஜையில் பார்த்திங்கன்னா டெய்லியும் இந்த மாதம் பூரா இருக்கிற மாதிரி தான் இருக்குது. நம்ம பெரிய ஆண்டாளுக்கு முல்லைப்பூவும் நம்ம ஆண்டாள் ரங்கம்மன்னாருக்கு கதம்பம் இன்றைக்கி சாத்தியிருக்கேன். ஃபோட்டோவுக்கு பன்னீர் ரோஸ் வச்சுருக்கேன். இந்த ஃபோட்டோ வரைஞ்சது யாருன்னா தீனான்னு சொல்லிட்டு ஐடி நேம். ஆனால் நடராஜன் அண்ணான்னு ஒருத்தர் வரைஞ்சி எனக்கு இன்ஸ்டாவில் அமுச்சு விட்டு நான் அதுக்கப்புறமா கொலுவுக்கு பிரிண்ட் அவுட் எடுத்த ஃபோட்டோ. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இதிலே இந்த திருப்பாவைக்கான அந்த ஃபோட்டோ ஒன்று வரும். அவங்களோட ஐடியை நான் உங்களுக்கு கீழே நான் எல்லா ஐடியும் டைப் பண்ணி வைக்கிறேன். நீங்கள் அதை சர்ச் பண்ணி பாருங்கள். அவங்கள்ட்ட தான் நான் கேட்டேன், திருப்பாவையோட அந்த ஃபோட்டோஸ் எனக்கு கொஞ்சம் அனுப்புங்கன்னு. அவங்களும் டெய்லி அனுப்புகிறாங்க. அதை தான் நான் வச்சு போட்டுட்ருக்கேன். இன்னையோட திருப்பாவையோட ஃபர்ஸ்ட் லைன் மாயனை மந்தனை, அதுதான் ஃபர்ஸ்ட் லைனு. தொடர்ந்து அதையும் அதோட விளக்கத்தையும் போய் பாரு. ஆண்டாள் அருளிய திருப்பாவை பாசுரம் 5. மாயனை மன்னு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய். பொருள்: வியப்புக்குரிய செயல்களை செய்பவனும் பகவானும் மதுராபுரியில் அவதரித்தவனும் பெருகியோடும் தூய்மையான நீரை கொண்ட யமுனை நதிக்கரையில் விளையாடி மகிழ்ந்தவனும் ஆயர் குலத்தில் பிறந்த அழகிய விளக்கு போன்றவனும் தேவகி தாயாரின் வயிற்றுக்கு பெருமை அளித்தவனும் இவனது சேஷ்டை பொறுக்காத யசோதை தாய் இடுப்பில் கயிறை கட்ட அது அழுத்தியதால் ஏற்பட்ட தழும்பை உடையவனும் ஆன எங்கள் கண்ணனை நாங்கள் தூய்மையாக நீராடி மனம் வீசும் மலர்களுடன் காண புறப்படுவோம். அவனை மனதில் இருத்தி அவன் புகழ் பாடினாலே போதும். செய்த பாவ பலன்களும் செய்கின்ற பாவ பலன்களும் தீயினில் புகுந்த தூசு போல காணாமல் போய்விடும். ஹே ஆல், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பார்த்திங்கன்னா மார்கழியோட டே 6 பூஜை. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா மார்கழியோட டே 6 பூஜை. இன்றைக்கி பூஜையில் பார்த்திங்கன்னா நம்ம ஆண்டாள் ரங்கம்மன்னாரை வச்சு அவங்களுக்கு டெய்லியும் சாத்துற மாதிரி கதம்பம் சாத்தி கீழே ஒரு திருப்பதி பெருமாள் அவர் டெய்லியும் இருக்க போகிறார். அவருக்கு ஒரு பன்னீர் ரோஸ் வச்சு நம்ம பெரிய ஆண்டாள் அம்மாவுக்கும் சாமந்தியும் பன்னீர் ரோஸும் வச்சு நம்ம ஃபோட்டோக்குமே சாமந்தி பூ வச்சு
இந்த ஃபோட்டோ நான் டெய்லியும் சொல்கிற மாதிரி தீனான்ற ஐடியிலேருந்து எனக்கு அனுப்பிச்சாங்க. அந்த அண்ணா வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லி டைப்பு. நான் கேட்டோன்னே எனக்கு எல்லாம் அனுப்பியிருக்காங்க. மாதிரி திருப்பாவையோட அந்த விளக்கம்னோட ஃபோட்டோஸையுமே வந்து ஒரு அண்ணா அனுப்பிச்சிட்ருக்காங்க. அவங்க திருச்சி தான். அவங்க ஐடியெல்லாம் வந்து ஸ்க்ரீனில் வந்து நான் மென்ஷன் பண்ணி வைக்கிறேன். நீங்கள் அதில் வந்து இன்ஸ்டாகிராமில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள். ஓகே, நீங்கள் போய் வந்து இன்னைக்கான பாசுரத்தை பாருங்கள். திருப்பாவை பாசுரம் 6. புள்ளும் சிலம்பின கான் புல்லரையன் கோயிலில் வெள்ளை விழிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ, பிள்ளாய் எழுந்திராய் பேய்முலை நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி, வெள்ளத்து அரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அரியென்ற பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய். பொருள்: அன்பு தோழியே, நீ உடனே எழுந்திரு. பறவைகள் அதிகாலையில் எழுந்து கீச்சிடும் இனிய ஒளி இன்னும் கேட்கவில்லையா? கருடனை வாகனமாக கொண்ட எம்பிரானின் கோயிலில் வெள்ளை நிற சங்குகள் எழுப்பும் முழக்கம் காதில் விழவில்லையா? பேய் வடிவம் எடுத்து தன்னை கொல்ல வந்த பூதகி என்ற அரக்கியிடம் பால் குடிப்பது போல் நடித்து அவளது உயிரை பறித்தவனும், சக்கர வடிவில் வந்த சகடன் என்ற அரக்கனின் உயிரை குடித்தவனுமான கண்ணபிரானை யோகிகளும் முனிவர்களும் ஹரி ஹரி என்று அழைக்கும் குரலுமா உன்னை எட்டவில்லை? உடனே எழுந்து இவற்றையெல்லாம் கேட்டு உள்ளம் குளிர்வாயாக. இன்னைக்கு நம்ம பார்க்க போற பார்த்தீங்கன்னா மார்கழியோட டே 7 பூஜை. இன்னைக்கு பூஜையில பார்த்தீங்கன்னா வந்து சேம் ஆண்டாள் ரங்கம்மன்னார் நம்ம டெய்லியும் சாத்துற மாதிரி ஒரே கதம்பம் தான். டெய்லியுமே கதம்பம் ஒரு முல்லை பொது மாதிரி தான் சாத்திட்டு இருக்கேன். இன்றைக்கி நம்ம கதம்பம் சாத்தி பன்னீர் ரோஸ் வச்சுருக்கோம். வந்து எப்பயும் சொல்கிற மாதிரி இது வந்து தீனா அண்ணான்னா வந்து நடராஜன் அண்ணா அவங்களோட ஐடி நான் மென்ஷன் பண்ணுறேன். இந்த திருப்பாவை ஃபோட்டோஸ் அனுப்புகிறவங்களோட ஐடியுமே நான் வந்து உங்களுக்கு வந்து எனக்கு தெரியும். ஆனால் வந்து டைப் பண்ணால் உங்களுக்கு பார்த்து உங்களுக்கு இன்ஸ்டாவில் எடுக்க ஈஸியாக இருக்குன்றனால அவங்களோட இது இன்ஸ்டா ஐடியை வந்து நான் வந்து இதில் ஸ்க்ரீனில் வந்து டைப் பண்ணுறேன். இன்னையோட பாசுரத்தோட ஃபஸ்ட் லைன் வந்து கீச்சு கீச்சு என்றுன்றது தான் ஆரம்பிக்குது. போய் தொடர்ந்து இருக்கிற பாசுரத்தை விளக்கத்தையும் பாருங்க. பாவை பாசுரம் 7. கீச்சு கீச்சு என்றெங்கும் ஆனை சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டில்லையோ, பேய் பெண்ணே, காசும் பிறப்பும் கலகலப்ப கைபேர்த்து வாச நறுங்குழல் ஆய்ச்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தயிர் அரவம் கேட்டில்லையோ, நாயக பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ, தேசமுடையாய் திரவேலோர் எம்பாவாய். பொருள்: அறிவில்லாதவளே, ஆனை சாத்தன் என்றழைக்கப்படும் வலியன் குருவிகள் கீச்சிடும் குரலும் அவை தங்கள் துணையுடன் பேசும் ஒளியும் உனக்கு கேட்கவில்லையா? வாசனை மிக்க கூந்தலை உடைய ஆயர்குல பெண்கள் மத்து கொண்டு தயிர்கடையும் ஓசையும், அப்போது அவர்களது கழுத்தில் அணிந்துள்ள அச்சுத்தாலியும் ஆமைத்தாலியும் இணைந்து ஒலி எழுப்புவது இன்னுமா கேட்கவில்லை? எல்லோருக்கும் தலைமையேற்று அழைத்துச் செல்வதாக சொன்ன பெண்ணே, நாங்கள் நாராயணனான கேசவனை புகழ்ந்து பாடுவது உன் காதில் கேட்டும் உறங்கும் மர்மம் என்ன? பிரகாசமான முகத்தை கொண்டவளே, உன் வீட்டுக் கதவை திற. ஓகே, வந்து 2லேருந்து வந்து இப்போ 7 நாள் வரைக்கும் பாசுரம் எல்லாம் நம்ம பார்த்துட்டோம். ஒரு வாரத்துக்கு ஒரு வீடியோன்ற மாதிரி நான் பிளான் பண்ணேன். அதனால் ஒரு வாரம் ஆகிட்டனால இந்த சண்டேவே நான் இன்றைக்கே வந்து உங்களுக்கு வீடியோ வந்து தரேன். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து அடுத்த சண்டே ஆர் மண்டேவும் இதே மாதிரி ஒரு லாங் வீடியோவில் திருப்பாவை அதுக்கான அந்த விளக்கம்லேருந்து எல்லாம் வரப்போகுது. அந்த வீடியோவையும் போய் பாருங்கள். ஓகே, பாய்.